Hi friends, welcome to Zero to Hero Family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது RRB NTPC கான previous year questions தான் பார்க்க போறோம். வாங்க. இது NTPC இப்ப prepare பண்ணிக்கிறவங்களும் சரி, அதே மாதிரி group D exam prepare பண்ணிக்கிறீங்கனால இது உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். இது வந்து first January 7th நடந்தது 2021 நடந்த क्वेश्चन shift 2 question ஓகேவா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு क्वेश्चनலயுமே இருக்கும் நீங்க பாத்துக்கலாம். Amit alone can complete piece of work 15 days. Balbir alone can complete the work in 10 days. Amit alone work for 3 days. After which Balbir join. இது வந்து முக்கியமானது. இதுக்கு முன்ன கழிச்சு வந்து ஜாயின் பண்றாருன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். Then work will be finished in how many daysல முடியும் மொத்த வர்க்னு சொல்றாங்க ஓகேவா? அப்ப நம்ம எழுதலாம். டைம் அண்ட் வர்க். அமித் 15 days, Balbir வந்து 10 days. இதுக்கான LCM எடுத்துக்கலாம். இதில் LCM எடுக்கிற போது எது பெரிய நம்பரோ அதில் அதோட மல்டிபிள் போங்க, ரெண்டுமே டிவைட் ஆகணும் அவ்வளோதான். இப்போ மல்டிபிள் போகும்போது 30 எடுத்துக்கலாம். அப்போ 2 3 ஓகேவா? இது நார்மலாக எல்லாம் பண்ணிடுவீங்க. இது ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ அமித்தும் ப்ளஸ் பால்பீர் சேர்ந்தா 5 days ஓகே இதாகுது. இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த அமித்ன்றவர் மட்டும் 3 பண்ணுறாராம் அவர் தனியாக 3. அப்போ இவர் தானே எத்தனை பண்ணியிருக்காரு 3. அப்போ எத்தனை 6 ஓகேவா? அப்போ இந்த 30ல் இந்த 6 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ எவ்வளோ இருக்குது 24 ஓகேவா? இதுதான் டோட்டல் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த 24 இருக்கு இல்லையா, இந்த 24 தான் அதுக்கப்புறம் தான் பால்பினும் ஜாயின் பண்ணுறாரு. இந்த 3 நாள் கழிச்சு இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணது எவ்வளவு? இவர் அமித் 2, இவருடைய ஒர்க்கு 3. அப்போ ரெண்டும் சேர்ந்து 5 ஓகேவா? இதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்தது ஓகேவா பண்ணியிருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ 3 நாள் கழிச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணாங்க ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த 3 நாள் நோட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் இந்த இது 24 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது 5 ஓகேவா? இப்போ நீங்கள் இது பண்ணுங்க 3 15 ப்ளஸ் 24/5 இப்போ எத்தனை 39/5. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 7 35 இது 4/5 இதுதான் நமக்கான ஆன்சர். அது எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டி இதுதான் ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து ட்ரெயின் கணக்கு. ட்ரெயின் இஸ் ட்ராவல் 50% ஃபாஸ்டர் தென் பஸ். போத் ஸ்டார்ட் from Karaikal at the same time and reach the Panipat, which is 75 km from Karaikal at the same time. On the way, however, the train stopped at the station for about 12.5 minutes. Speed of bus உடைய ஸ்பீடு கேட்குறாங்க ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பஸ்ஸோடைய ஸ்பீடு நமக்கு தெரியாது ஓகேவா? ஸ்பீடோடைய ஸ்பீட் ஆஃப் பஸ்ஸோடைய இது நமக்கு தெரியாது. அப்போ தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், தெரியாதனால அப்படி வச்சுக்கலாம் ஓகேவா? இப்போ இங்கே ட்ரெயினோடது நம்ம கொடுத்துருக்காங்க 150% ஃபாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 150னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 100% போகுதுன்னா இதை விட ஃபாஸ்ட்டாக போகுதா? அப்போ இது 150% இருக்கணும். இங்கே 50 எக்ஸ்ட்ரா போதாமா, ஃபாஸ்ட்டாக போதாமா ப்ளஸில், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க 50% ஃபாஸ்ட்டாக போகுது. இப்போ ஒரு 100னா 150 இருப்பாங்க ஓகேவா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதான் ட்ரெயினோடையது. ட்ரெயினுடைய ஸ்பீடுன்னா 150 ஸ்பீடு பர்சன்டேஜ் போதுதான். அது என்ன இதோடது தெரியாது, பஸ்ஸோடது, அதனால எக்ஸ் ஓகே எக்ஸோட இது சரி. இதை நம்ம தனியாக 150/100 இன்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இந்த எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை அடிச்சுக்கலாம் 0 0 இதை அடிச்சுக்கலாம். இப்போ 3 ஓகே 2 ஓகே 3x/2 ஓகே. இதுதான் ட்ரெயினுடைய இதெல்லாம் இருக்குது ஓகே. அதோட ஸ்பீடு km/h இது யூனிட் எப்படி இருக்கணும் ஓகேவா? இப்போ இங்கே கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம். அப்போ 75/x அது எவ்வளோன்னு தெரியாது இல்லையா பஸ்ஸோடையது. இப்போ 75 இதுதான் எக்ஸு, நம்ம இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ட்ரெயினோடையது 3x/2
ஓகேவா. இதுக்கான டைம் அவங்க கொடுத்துட்டாங்க இந்த இதில், இதோட தான் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ 12.5 இந்த மினிட்னு கொடுக்காங்க. மினிட் வந்து 60 செகண்ட் தானே, அப்போ செகண்டை மாற்றணும் இல்லையா, அப்போ 60 இங்கே மாற்றியாச்சு. இப்போ இதை மேலே ரெண்டு பேரில் இதை மல்டிபிள் ஆயிருமா, இந்த ரெண்டு மேலே வச்சுட்டு 150 வரும். ஓகேவா, உங்களுக்கு 150 ஆகும். இப்போ இதை அடிச்சுங்க, 13 15 50 இருக்கும். அப்போ நான் இங்கே எழுதுகிறேன், இப்போ இடம் பத்தா மாதிரி இருக்குது. 75/x டிவைடு பை இது அப்படி இந்த இதுலேருந்து உள்ளே கொண்டு வந்துடுறேன் நான். 50x 50 தான், இங்கே எக்ஸெல்லாம் இல்லை, சாரி இங்கே வேலை எதுவும் கிடையாது. டிவைடு பை இங்கே தான் இருக்குது எக்ஸு. இந்த ரெண்டும் மேலே போயிருந்ததுனால தான் 150 ஆச்சு. ஓகேவா, இந்த ரெண்டு மேலே வந்ததுனால தான் 150 ஆச்சு, மறந்துடாதீங்க. நீங்கள் ரிவிஷன் பண்ணுற போது அது டவுட்டாக தெரியும். அடுத்து மீதம் இருக்குது இங்கே இருக்குது, இது கூட 10 மல்டிபிள் பண்ணிக்கோங்க மேலே கீழேயும். அப்போ இங்கே வந்து புள்ளிக்கு அப்புறம் வந்து 105 ஆயிரும், இது வந்து 600 ஆயிரும். ஓகேவா, இது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடுச்சு. ஓகேவா, இப்போ இது காமனாக இருக்குது, இங்கே எக்ஸு தான். ஓகே, அப்போ 75 நான் எழுதிக்கிறேன், 75 - 50 டிவைட் பை எக்ஸு. இப்படி எழுதலாம் இல்லையா, இந்த ஏரியாவை மட்டும் நான் இப்படி எழுதலாம் இல்லையா, சரியானது தான். ஓகேவா, அடுத்து இருக்குது 125/600. ஓகேவா, இப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு 25/x, இப்போ வேல்யூ 125/600 இருக்குது. சரிதானே. ஓகேவா, இப்போ நான் இங்கே எழுதுகிறேன், சாரி இடம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால. இப்போ நான் எக்ஸோட வேல்யூ மட்டும் தான், இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 600 மேலே வந்தது, 600 இந்த 600 அப்படிங்க இந்த எக்ஸை மட்டும் இங்கே கொண்டு வந்துடுற பாரு. ஓகேவா, இந்த எக்ஸு இங்கே கீழே வந்துடுறப்ப 25/125. ஓகேவா, 5 5 25 12 20. ஓகேவா, அப்போ 120. எக்ஸோட வேல்யூ 120 km/h. இதுதான் நமக்கான ஆன்சர். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், அதுதான் நம்மளுடைய ஆன்சர், 120 km. ஓகேவா, இதுதான். இந்த மாதிரி இருக்கும், சில நேரம் டஃப்பாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போங்க. ஓகேவா, தப்பு இல்லை. ஆனால் டைம் அதிகமாக எடுக்குதுன்னா அதை லாஸ்ட்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருக்குன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ண பழகிக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா முக்கியமானது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கூட அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதனால தான். சரி வாங்க, இதை சிம்பிளிஃபிகேஷன் தான், இது போர்ட் மாஸ் ரூல் பண்ணுறது தான். இப்போ 4 3/4 -3 1/3, இது ப்ளஸ்ஸு 3/4 -3/5 ப்ளஸ் 3/5 × 5/7 × 7/9. இதுதான் கரெக்டாக இருக்குது. நான் அதில் டைப்பிங் பண்ணும்போது வேறு மெத்தடில் இருந்திருக்கும், அதனால தான். ஓகே, சரி இப்போ பார்ப்போம். நாங்கள் 16, அப்போ 19/4, 9 10/3. இது ஒரு ஏரியா. அடுத்த ஏரியா இது அப்படி இருக்கட்டும். இங்கே வாங்க, இது மைனஸ். ஓகேவா, அப்போ இதனோட நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள், மல்டிபிள் எல்சிஎம். ஓகே, 20. இது அப்படியே மேலே மல்டிபிள் பண்ணுங்கள், இங்கே இதை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 35 15 3 12. ஓகேவா, இது இந்த ஏரியா முடிச்சாச்சு. ப்ளஸ் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் அடிச்சு கேன்சல் பண்ணிடுங்க, இதுதான் கேன்சல் பண்ணிடுங்க, இதுதான் அடிச்சிங்கன்னா 1/3. அப்போ 1/3 ஃபைனலாக இருக்குது. ஓகேவா, சிம்பிளாக நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த இதுலேயும் நம்ம எல்சியம் எடுக்கணும். அப்போ 12 வருது நமக்கு கீழே, எல்சியம் 12. இப்போ இதோட தான் மேலே மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ 57. ஓகேவா, 9 27, அப்போ 57 வருது நமக்கு. இங்கே 40. ஓகே, டிவைடு இங்கே இருக்கும்போது 3 20, 3/20 இருக்குது, ப்ளஸ் 1/3. ஓகேவா, இப்போ இந்த சைடு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா இங்கே 17 12 இருக்குது. இந்த இதை நான் மல்டிபிள் ஆக்குறேன். அப்போ இது அப்படியே தலையில் போட்டால் போதும். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஓகே, இது வரைக்கும் நம்ம பந்தாச்சு, இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. ஓகேவா, இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6 10
3 2 6 5 ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ கீழே மட்டும் ஓகேவா. இப்போ இதோடது எனக்கு 9ன்னு இருந்துச்சு, இது மட்டும் நான் எடுக்கிறேன். இந்த ரெண்டு, ஏன்னா இது ப்ளஸ் இது மல்டிபிள் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ 9, அதே மேலே நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதை ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 85 வருது. 17 5 35, 7 5 35 5 85 ஓகேவா. 85 பை 9ன்னு இருக்கு ஓகே. இதை கீழே மல்டிபிள் பண்ணியாச்சு, இதை மல்டிபிள் பண்ணி ப்ளஸ்ஸு 1/3. இப்போ இதவும் நான் ஈக்குவலாக பண்ணால் மட்டும்தான் கூட்ட முடியும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா மேலே கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ கீழே 9 வந்துருமா, இது ஈக்குவல் ஆயிருமா. இப்போ நான் 9 கொண்டு வந்துடலாம். அப்போ மேலே 3 ஆயிடுச்சு. அப்போ இங்கே வருது 88 வருது, சரிதானே. இப்போ இவ்வளோ, அப்போ 9 81 ஓகேவா. அப்போ மீதம் இருக்கிறது 7/9. இதுதான் இதுக்கான ஆன்சர். அது எங்கே இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது ஓகேவா. சிம்பிள் தான். நான் தான் கொஞ்சம் டைம் பொறுமையாக எடுத்து பண்ணேன். நீங்கள் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணணும், அதை வேகமாக கற்றுக்கணும் ஓகேவா. நான் புரியணும், புதுசாக ஒரு ஆள் பார்த்தவங்களுக்கும் புரியணுன்றதுக்காக மெதுவாக ஸ்லோவாக பண்ணுறோம். நீங்கள் அப்படி பண்ண வேணாம், ஃபாஸ்ட்டாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு மூவிங் அலாங் த சர்க்கிள் பாத். Hans takes 15 minutes to complete one round and the Sithik take 12 minutes. The same for the same. If they start from the same point at the same time, then after what time they will meet again at the same point. Okay va. அப்ப ரெண்டு பேரும் சேமா எப்போ மீட் பண்ணுவாங்கன்றத क्वेश्चन. சிம்பிளா இது ஒண்ணும் இல்ல, எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சு. 18ன்ற இங்க இருக்குது 15 சரிதானே. 15 18 क्वेश्चन தப்பா போட்டனா. எஸ், ஆக்சுவலி இது வந்து 15 18 ஓகே. 18 தான் இருந்திருக்கணும், வரணும். 18 12 இதோட எல்சிஎம் நீங்கள் எடுங்க ஓகே. 3 வராது, 2 9 18 6. இப்போ நீங்கள் 3 3 9 23 6 ஓகேவா. இது அப்படியே எல்சிஎம் எடுங்க ஓகேவா. இதுதான் நமக்கானது. 9 9 4 36, 9 8 4 36. இதுதான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா. சிம்பிள். இதே இதை இன்னொரு முறையில் நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு நம்பரும் தனித்தனியாக எடுக்கலாம். இப்போ இவர் ஒரு ஆள், இவர் சித்திக்கு ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா. இப்போ அனுஷ் வந்து 18, இவங்களது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 9 2 18 பிரிக்கலாம் இல்லையா. 3 × 3 × 2, அதாவது 9 2 18 நமக்கு தெரியும். இந்த 9 மறுபடியும் 2 பிரிக்கலாம் இப்படி. அதே மாதிரி இப்போ சித்திக்குன்னு வச்சுங்களேன், அவங்க 12ன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அவங்களத 4 3 12, 3 4 × 3 4 12 வருது இல்லையா. இப்போ இருக்கு இல்லையா. இந்த காமனாக இருக்கிறது தான் நமக்கு தேவை. இந்த இதுலேயும் காமனாக 2 செட்டு வந்துச்சு, இதுலேயும் வந்துச்சு. இந்த 2 எடுத்திங்கன்னா நமக்கான ஆன்சர் தான். இந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 3 2 2 இப்படி எடுத்தாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரப்போகுது ஓகே. இந்த மெத்தட்லேயே எடுத்துக்கலாம், இந்த இதில் எடுத்துக்கலாம். நீங்கள் எது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸாமில் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும், அதுதான். உங்களுக்கு பொறுமையாக பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது, உங்களுக்கு தெரியறதுக்கு மட்டும்தான் ஸ்லோவாக இருக்கணும் ஓகே. இந்த மாதிரி இப்போ ஒரு வருது இல்லையா, இதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணணும். ஏன்றது ஒரு சின்ன கான்செப்ட் இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இங்கே நல்லா நீங்கள் பாருங்கள், ப்ரெசண்டில் இருக்க பாப்புலேஷன் நான் கணக்கை வாசிக்கவே இல்லை, எதுவுமே பண்ணலை. ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் 20,000 சொல்லியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் இயரில் என்ன இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது பாருங்கள், இன்க்ரீஸு 10% ஓகேவா. அப்போ நல்லா பாருங்கள், கண்டிப்பாக 20,000லேருந்து அதிகமாக தான் இருக்கணும். 21 22 23 அதுதான் இருக்கணும், கரெக்டு தானே. உங்கள் அப்படியே நீங்கள் ஆப்ஷனை பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா கேட்பாங்க, நிறையா கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும். கொஸ்டின் ஆப்ஷனை பாருங்கள். 18,000 கண்டிப்பாக வராது, 2,000 வராது, வெறும் 1,800 வருமா. அப்போ நீங்கள் டேரெக்டாக கண்ணை மூடி ஆன்சர் பண்ணலாமா இல்லையா. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. இந்த மாதிரி பார்த்தோன்னே பண்ணுற மாதிரி, ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, நோட் எடுத்து பண்ணதை எப்படி சால்வ் பண்ணதே பார்ப்பாங்க. அப்படி பண்ணுற மாதிரி டைம் போயிடும். ஆனால் மேக்ஸிமம் ரயில்வேயில் பொறுத்தளவு கொஸ்டின் இப்படி தான் இருக்கும்.
ஒரு சிலது ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதை ஒத்துக்கிறேன், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது இது அப்படியே வரும், நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். லாஜிக் மட்டும் இருக்கும், அதை பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை நீ எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா இந்த மெத்தடில்? இதுதான் மெயின். இது இப்போ எப்படி வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இன்க்ரீஸ் அப்போ நார்மலாக அமௌண்ட் தான் நமக்கு வேணும் இல்லையா? இப்போ இதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. அப்போ 1 + 6 ஃபார்முலா. இது நீங்கள் ரொம்ப நாளாக மைண்டில் வச்சுருப்பீங்க, இது உங்களுக்கு தெரியும். அமௌண்ட்டு இது தான் இருக்குது. பாப்புலேஷன் 20,000. 1 + 10%. ஓகேவா? 100 பெர் இயர் தானே, நெக்ஸ்ட் இயருக்குள்ளே தானே வரும். அப்போ 1 தான். ஓகேவா? இங்கேயே அடிச்சிருங்க, இங்கே அடிச்சிருங்க 10. அப்போ மேலே வந்து நமக்கு 11 வரும். ஓகேவா? 11/10 இங்கே இருக்குது, வந்துடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இதை அடிச்சிருங்க, இதை அடிச்சிருங்க. இங்கே இருக்குது 11. 11 2 என்ன? 22. சிம்பிளா இதுதான் ஆன்சரு. இங்கே இது இங்கே இருக்குல்ல, கரெக்டு தானே? இதுதான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதை நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அதை கவனமாக நீங்கள் ப்ரெசண்டாக எந்த டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஷனே உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? மைண்டில் வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பாவனா borrowed Rs 4,500 from lender at the rate of 15% per annum simple interest. இது ஒரு முக்கியமானது. இந்த மாதிரி கேட்பாங்க. 26 மார்ச்லேருந்து 2020 clear the loan 7th June of the same year தான். ஓகே, what is the amount did she pay to clear her loan? இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ டைம் மஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சா தான் பண்ண முடியும். இதோட டயத்துக்கு பதில் தான் இந்த மாதிரி காலண்டரில் டைம் இது கொடுத்துருக்காங்க. அப்போ டைம் தான் நமக்கு முக்கியம், டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் கொடுத்துருக்குது ஃபஸ்ட்டு 26 மார்ச். ஓகேவா? ஓகே, இந்த 26 மார்ச்ன்ற போது இந்த மார்ச்சில் மார்ச் 31 அப்போ மீதம் இருக்குது நாள் எத்தனை? 5 நாள் இருக்குது. ஓகேவா? இப்போ 5 நாள் இருக்குது. இதில் நல்லா இதில் தான் மிஸ் பண்ணுவாங்க முக்கால்வாசி, அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். அப்போ இதில் 5 நாள் இருக்குது. ஆனால் இந்த 26ஆவது நாள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா என்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து தானே கணக்கு வரும். புரியுதா? மனசில் அதான் புரியுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் பார்க்கணுங்க. 26 நீ ஆட் பண்ணும். அப்போ +1 ஆட் பண்ணாத 6. ஓகேவா? ஃபஸ்ட்டு 6, அடுத்து இது வந்து மார்ச், அடுத்து மார்ச், ஏப்ரல் இருக்குது, ஏப்ரல் ப்ளஸ் மே இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஜூனில் தான் இங்கே வருது. ஓகேவா? ஜூன் 7th. ஓகேவா? அப்போ மார்ச், அதுக்கப்புறம் ஜூன் எத்தனை நமக்கு? 30. அதாவது ஏப்ரல் வந்து 30 ப்ளஸ்ஸு மே வந்து 31. இப்போ தான் இங்கே வரீங்க, ஜூன் வந்துருச்சு. ஓகேவா? இந்த ஜூனில் 7ஆம் தேதினா 6ஆம் தேதியே முடிச்சிடுவோம். ஓகேவா? இங்கே 6, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 60 12 73 வருது. ஓகேவா? 73 டேஸு இந்த கேப். இதுக்கு தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? கொடுக்கணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு நல்லா நோட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இது ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சாது. அப்போ ஒரு வருஷன்றது 365 நாளா? 65 நாள். ஓகேவா? அப்போ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/5 வரும் சிம்பிளாக. ஓகே, அப்போ டி கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் இயர்ஸ் சிம்பிளாக இது பண்ணால் போதும் உங்களுக்கு. இதுதான் ஆன்சர். ஓகே, 1/5. இப்போ டைம் கண்டுபிடிச்சிங்க. இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் ஈஸி தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன? PR × time/100. ஓகேவா? இதோட வேல்யூ மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 4500 பிரின்சிபலு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15. இங்கே டி அப்படியே 1/5 போட்டுக்கோங்க, 5. ஓகே, இங்கே இருக்கிறது 100. இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சு 3. ஓகேவா? இப்போ நீங்கள் 45 3 135. ஓகேவா? இதுதான் ஆன்சர். சிம்பிள் தான். ஓகேவா? இதுதான். இந்த மாதிரியும் கேட்பாங்க. இதில் என்ன முக்கியமானதுன்னா இந்த டேஸ்க்குள்ளதை மட்டும் கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் போதும். இதில் வேறு எதுவுமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இது ஒன்று இருக்குது. இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். √8 அதுக்குள்ளே √5.
இதுதான் ஓகேவா. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதை ப்ளஸ் கொண்டு வரணும், அதாவது 5 + 3 இப்படி பிரிக்கலாம், அதுவும் 8 தான் ஓகேவா. அதே இது இங்கே வந்து 15 இருக்குது, 15. அதே மாதிரி இதை கூட்டுனா 8 வரணும், பெருக்குனா உங்களுக்கு 15 வரணும். அப்போ அதே இது 5 × 3 15 வருது இல்லையா. இதுதான் ரெண்டும் எடுக்க போகிறோம் ஓகேவா. இது ஏ வேல்யூவும் இது பி வேல்யூவும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஏபி இங்கே வந்து ஏபியை ஆட் பண்ணணும், இங்கே இப்போ மல்டிபிள் பண்ணணும். இதுதான் இதோடது. இதுக்கான ஃபார்முலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா a² ஓகேவா ப்ளஸ் b² - 2ab இதுதான் ரூட்டுக்குள்ளே வரும் ஓகே. இப்போ நான் இங்கே என்ன இருக்கோ அதை தான் நான் கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் அப்படி நான் எழுதிடுறேன், ரூட்டு. இப்போ இதுதான் ஏ வேல்யூ. அப்போ ரூட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறதுனால √5² ப்ளஸ் √3² - 2. இங்கே என்ன இருக்கோ அதே தான் எழுத பாரு, வேறு ஒன்றும் நான் பண்ணலை. ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால √5 × √3 ஓகேவா. இதை நான் எப்படி எழுதலாம், இது எல்லாத்தையும் இந்த ஃபார்மேட்டவே நான் எல்லாம் எழுதலான்னா, அதாவது a - b² இப்படி எழுதலாம். இந்த இதோட ஃபார்முலா இங்கே எழுதுகிற போது இதை ஃபுல்லாகவே எழுதுறது நான் இப்படி எழுதலாம், √5 - √3 இதை ஹோல் பவர் எடுத்துட்டேன் ஓகேவா. இதுதான் ரூட். இந்த ரூட் இருக்கிறதுனால இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் இதை நான் அப்படி எழுதியாச்சு ஓகேவா. இதை இப்போ நான் இந்த 2வும் இந்த ரூட்டும் அடிச்சிட்டோம்னா எனக்கு இருக்கிறது என்ன, √5 - √3 இதுதான் ஓகேவா. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஓகேவா. வேறு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குது, இதுதான் ஓகே. நெக்ஸ்ட்டு இதுவுமே நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது நான் சம்மா உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக ஓகேவா. இப்போ இவங்க கொடுத்துருக்கேன்னா டயகனல் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா. டயகனல் கியூபோடைய டயகனல் என்ன ஓகேவா. இதோடது உங்களுக்கு ஃபார்முலா, இந்த டயகனல் ஆஃப் கியூபோடைய ஃபார்முலா தெரியும், a√3 இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு 8√3 புரிஞ்சிச்சு ஓகேவா. இப்போ உங்களோட கொஸ்டின் என்ன, வால்யூம் தான், வால்யூம் ஆஃப் கியூப் தான். இப்போ வால்யூமோடையது உங்களுக்கு என்ன, வால்யூமோடையது a/3 சரிதானே. அப்போ இங்கே ஏன்றது என்ன, இதுதான் ஓகேவா. ரெண்டு பொசிஷன் ஒரே மாதிரி இருக்கா, இதுதான். அப்போ இங்கே இருக்க வேல்யூ தானே இங்கே இருக்கணும் உங்களுக்கு, இதுதான் ஏவோட வேல்யூ ஓகேவா. இதுதான் மெயினாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஏ வேல்யூ இதுதான். அப்போ 8/3 அப்போ 8 × 8 × 8 இதுதான் உங்களுடைய ஆன்சர். மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 512 வரும் ஓகேவா சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர் ஓகேவா. இங்கே வந்துடுச்சு, நல்லா புரிஞ்சுது, சிம்பிள் முடிஞ்சு ஓகேவா. இப்போ நீங்கள் நல்லா புரியணும். ஒரு சில நேரம் இதை பார்த்தாலே நீ ஆன்சர் பண்ணலாம். இதுதான் ஏன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வால்யூமோடது a3ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இதோடைய மடங்கு 3 தடவை மல்டிபிள் பண்ணுறது தான் வேல்யூன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு சிலர் உடனே இங்கே பார்த்த உடனே ஆன்சர் பார்ப்பாங்க, பார்த்தோடனே 2 இடத்துல இருக்கணும், இது வருமே, அப்போ இது வருமா, கன்ஃபியூஸ் ஆகும். கன்ஃபியூஸ் வேண்டாம், ஏன்னா இவங்க உங்களை குழப்பறதுக்காக இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நமக்கான ஃபார்முலா a3 மட்டும்தான், பின்னாடி இருக்கிறது எந்த இதுவும் வராது ஓகேவா. இந்த √3 வரவே வராது. அதை உங்களை குழப்பறதுக்காக ஈஸியாக தெரியாமல் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட்டாக அர்ஜென்ட்டில் பண்ணுற போது தவற ஆன்சர் டிக் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு 512ன்னு தெரிஞ்சிடும். ஆனால் இதே மாடலில் தான் இங்கே இருக்குது, அதனால் நம்மளுக்கும் ஆன்சர் இப்படி தான் வரும்னு நினச்சி தப்பு பண்ணுறதுக்கு அதிகமாக பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது ஓகே. ஓகே இதான் நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு அனுஜ் பிளான்ட் 5625 plant in his garden in such a way that the number of plant in the each row remain the same. The number of plant in each row will be ஓகேவா. இப்போ இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா. இது வந்து நம்பர் ஆஃப் ரோ ஓகேவா. நம்பர் ஆஃப் ரோஸும் இதுவும் சேம்னு சொன்னதுனால அப்போ இந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் பிளான்ட்டும் பிளான்ட்ஸ் ஈக்குவல் சரிதானே. அப்போ இதை ரெண்டும் சேர்த்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாமா, ரெண்டுமே கன்சிடர் பண்ணிக்கலாமா. அப்போ நம்பர் ஆஃப் ரோ ஒரு எக்ஸு மல்டிபிள்
நம்பர் ஆஃப் பிளான்டோரி எக்ஸு இதோட இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுன்னா உங்களுடைய ஆன்சர் முடிஞ்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ணுறபோது x² = 5625. இப்போ நீங்கள் இதை சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இது ரெண்டாக பிரிச்சுடுங்க. இதோட ஸ்கொயர் என்ன 5. இதுக்குள்ளே என்ன எத்தனாவது ஸ்கொயர் இருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே பார்க்கும்போது 7 தான் வரும். 7 ல் 49ன்னு உங்களுக்கு தெரியும். 7 ல் 49 தெரியும். 8 போச்சுன்னா 8 64ன்னு வந்துடும். உங்களுக்கு இல்லை போகாது, 8 போகாது, 7 தான் இங்கே இருக்குது. அப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு அடுத்த உள்ள நம்பர் தானே 56. அப்போ அது கீழே இருக்க நம்பர் தான் நம்ம வெளியே எடுப்போம். அப்போ 7 தான். அப்போ உங்களோட மொத்தம் 75 ஸ்கொயர். ஓகேவா? நீங்கள் இதை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்துடும். 75 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ x² = 75 ஸ்கொயர். ஓகேவா? இது வந்துருச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன 75. இதுதான் நமக்கான ஆன்சர். எங்கே இருக்குது? இதுதான். ஓகேவா? இதை நீங்கள் இங்கேயே சிம்பிளாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இந்த இது புரிஞ்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் மெயினானது. இந்த மாதிரி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த வீடியோவில் இதுதான் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப்பு, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கு ஏதாவது உங்களோட கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு நல்ல ஒரு ரிப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.